எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 18வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து போவோம். யோவான் 18வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து. ஆமென். இன்னைக்கு உங்க மத்தியில நான் பேச போகிற காரியமானது கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஜீவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஜீவன். கிறிஸ்து ஒருவர் நமக்காக மரிக்காவிட்டால் நமக்கு வாழ்வு கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மூலமாக நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது கிறிஸ்து மரணத்தை அவர் சந்திக்கலனா நம்மளுக்கு ஜீவன் கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு நித்திய ஜீவனும் கிடையாது, நம்மளுக்கு ஆசீர்வாதமான வாழ்வும் கிடையாது, அவருடைய கிருபையும் நம்மளுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து மரித்து நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்வை அவர் நிமித்தமாக அவருக்குள்ளாக நம்மளுக்கு அவர் அழைத்து வைத்திருக்கிறாரு. என்னோட சேர்ந்து யோவான் 18வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து படிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினுண்டானால். யோவான் 18வது அதிகாரம், யோவான் 18வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை படிச்சிருங்க. 18வது அதிகாரம் 23வது வசனம். அதுதானே சொன்னேன், அதுதானே படிச்சீங்க. அவங்க கரெக்டா தான் படிச்சாங்க. யோவான் 18வது அதிகாரம் 23வது வசனம். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக வேலை வந்தது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் இப்படியாக சொல்றாரு, மனுஷகுமாரன் அவர் தன்னை குறித்து அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக வேலை வந்தது. ஒரே மனுஷன் தன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே தன்னுடைய மரணம் எப்படியாக இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படியாக அவர் அந்த மரணத்தின் பயணம் செய்ய போகிறாரு என்று அறிந்தது அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரை பார்த்து மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக வேலை வந்தது. என்ன வேலை வந்தது? அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல மரிக்க போகிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் பாருங்க எப்படி தன்னை மகிமைப்படுத்துகிறார்னா, அவர் உயிரோடு இருக்கிற நாட்கள் மகிமைப்படுகிற காட்டிலும் அவர் மரணத்தை சந்தித்து பட போகிற மகிமை இன்னும் பெரிதாக இருக்கும் என்று தன்னுடைய சீஷர்கள்ட்ட அவர் சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு மரணம்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்காத ஒரு காரியம். மரணம்னு சொன்னாலே ஒரு பயம். ஒரு காலத்துல எனக்கு சாவுனா பயம், ரொம்ப பயம். ஐயோ நான் செத்துடக்கூடாது, நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும், அந்த நினைவுலாம் இருக்குது. ஆனா தேவனுடைய வார்த்தை படிக்கும் போது அது நம்மளுடைய தற்காலிகமான ஒரு நித்திரை என்று நான் புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அது தற்காலிகமான ஒரு நித்திரை. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக வேலை வந்தது. பாருங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய மரணத்தின் நாட்கள் தெரிந்தவனா நிம்மதியா வாழ முடியும். நேற்று கூட பாஸ்டர் கேட்டிருந்தார் இல்லையா, ஒருவனுக்கு தன்னோட மரணம் எப்பொழுது என்று அறிந்து கொண்டா அவனால நிம்மதியா சமாதானமா சந்தோஷத்தோட அவனால வாழ முடியுங்களா? இல்ல பேசதான் முடியுங்களா? இல்ல சாப்பிடதான் முடியுங்களா? இல்ல தூங்கதான் முடியுங்களா? எதுவுமே செய்ய முடியாத ஒரு காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம், அவருடைய ஊழியம், நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததை பத்தி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்ந்த அந்த குரோத் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் 3 வருஷம் செய்த ஊழியத்தை நீங்க வேதத்துல நீங்க பார்க்கலாம். அந்த 3 வருஷமும் அவருக்கு தெரியும் அவரோட மரணம் அதுக்கு பின்பாக அவர் சந்திக்க போறாரு தெரிஞ்சும் அவர் சுயநலமாக அவர் எண்ணாம தன்னுடைய ஊழியத்தின் பயணத்தை அவர் அவ்வளவு சந்தோஷமாக அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்குள்ள எந்த ஒரு வியாகுலமும் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை. அவர் பிதாவோட சித்தம் அவர் மேல என்னதென்று அறிந்து அவரோட வாழ்க்கை பயணத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா? தொடர்ந்து அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது
எத்தனை பேருக்கு தெரியும் கோதுமைனா என்னது? கோதுமை மணியானது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்சம் தட்டுங்க. இது என்னோட பிரசவம் இல்லை, உங்களுக்கு அது என்னன்னு காட்டுறதுக்காக தான் நான் அந்த பிக்சர் போட்டிருக்கேன். இதுதான் கோதுமை. பார்த்துருக்கீங்களா? இங்க நம்ம யாரும் பார்த்தது, நானே பார்த்ததில்ல. ஹல்லேலூயா, நானே பார்த்ததில்ல. இதுதான் அந்த கோதுமை. இது இப்ப என்ன கலர்ல இருக்கு? பச்சை கலர் இருக்கு. பச்சை என்ன சொல்லுவாங்க? சிலிப்பு. அவங்க தானே, அது சிலிப்பு. கோதுமை கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்தையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்க, இந்த படத்தை பார்க்க நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பயிரிடுறவன் இந்த கோதுமை வளரும்படியாக அவன் போட்டவன் இது பார்க்கும்போது ரொம்ப செழிப்பா இருப்பான். அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா? அவன் தானே, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அவன் பயிரிட்டது அது கனி கொடுக்குதுன்னு அவன் நினைப்பான். ஆனா இது பிரயோஜனம் இல்லை. என்ன இல்லை? இது பிரயோஜனம் இல்லை. இது அந்த மனுஷனுக்கு நம்பிக்கை மட்டும் தான் கொடுக்கும். அடுத்த படத்தை போடுங்க. அந்த கோதுமை சாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது செத்து விழுந்தாதான் நீங்க இவ்வளவு காரியத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை குறித்து அவர் கோதுமையோடு ஒப்பிடுகிறாரு. ஹல்லேலூயா. கோதுமை சாகாவிட்டால் அது எந்த ஒரு பலனையும் உங்களுக்கு கொடுக்காது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள்ல அவரோட முழு நேர ஊழியம் என்னவா இருந்தா பரலோக ராஜ்யத்தை பத்தி ஜனங்கள்கிட்ட பிரசங்கிக்கும்படியாக தான் அவர் வந்தாரு. ஏன்னா ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, அதுக்கு போய் சேர்றது எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு ஜனங்கள் அறியாம வாழ்ந்து கொண்டனால இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷ காலமாக பரலோக ராஜ்யத்தை பத்தி அநேக காரியங்களை ஜனங்கள் மத்தியில பேசினார். அந்த பேசுகிற அந்த வார்த்தை மூலியமாக ஜனங்களுக்கு என்ன உண்டானது? நம்பிக்கை உண்டானது, ஒரு 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 விசுவாசம் உண்டானது. ஹல்லேலூயா, ஒரு விசுவாசம் உண்டானது. அதே போல அந்த கோதுமை சாகாவிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருந்தது. அவனுக்கு அந்த பயிரிடுறது அப்படின்னா விதைச்சவனுக்கு அது ஒரு சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு தெரியும் அடுத்தது என்னதுன்னு. அதுக்கு இப்போ வந்து கனி கொடுத்துருச்சு, அடுத்தது அது சாகணும். அது அதோட என்ன சொல்லுவாங்க, அதோட பிஜி இருக்குங்களா, அது விழுந்தாதான் அடுத்தது அவன் அந்த கோதுமையா மாற்றி அவன் சாப்பிடும்படியாக அவன் அனைத்து காரியங்களையும் அவன் வந்து தயார்படுத்த முடியும். அதே போல தாங்க நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவருடைய ஜீவனை விடாவிட்டால், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்திருக்கிற அந்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நான் மறுபடியும் சொல்ல, நேற்று கூட பாஸ்டர் சொன்னார், இயேசு கிறிஸ்து நம்மளை டைரக்டா பார்த்தாருன்னா நம்மள தகுதி அற்றவர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து யூனேஸா பார்த்தாருன்னா, ஷேரனா பார்த்தாருன்னா, தீமோத்தியா பார்த்தாருன்னா நம்மளாம் அவருடைய ஸ்தலத்துல அப்படின்னா எப்படி சொல்றது, சுகந்தரித்துக் கொள்வதற்கு நம்மளா வந்து தகுதி அற்றவர்கள். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாகங்கள், நம்மளுக்காக சிந்தின ரத்தம், நம்மளுக்காக பிக்கப்பட்ட அவரோட சரீரம், அவருடைய அந்த வேதனைக்குரியான அந்த பாடு இன்னைக்கு பிதா இயேசு கிறிஸ்து மூலமாக பார்க்கறதுனால நம்ம வந்து தகுதி பெற்றவர்களாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்பொழுதும் நீங்க விளங்கிக் கொள்ளணும், இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நம்ம பிதா கிட்ட சேரவே முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன், என்னையாட்டி ஒருவனும் பிதா கிட்ட சேரவே முடியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்ற அந்த நல்ல மேய்ப்பர் உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க எதுவுமே சுகந்தெடுத்துக் கொள்ள முடியாது. இந்த வார்த்தை சொல்லுகிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இந்த வார்த்தை அப்படின்னா வாக்கு தத்தமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வார்த்தை நம்மளால அது பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப நல்லவர். என்னது? ரொம்ப நல்லவர். நம்ம அவருக்கு எதுவுமே செய்யல. நம்ம எல்லாத்தையும் செஞ்சோமோ அவருக்கு? நம்ம அவருக்கு எதுவுமே செய்யல. ஆனா இன்றைக்கும் அவருடைய அன்பை அளவில்லாம நம்ம மேல ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்.
அல்லது எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம அவர் நம்ம நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவரோட கிருபை எல்லா சூழ்நிலையும் எல்லா பலவீனத்திலும் நம்மளை தாங்கி கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ தேவன் நீங்க இருக்கிற வண்ணமாகவே தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவன் அவ்வளவு நல்ல தேவன். வேதம் சொல்லுது அவரோட பாரபட்சம் இல்லைன்னு. அது உண்மைங்க. தேவனோட வார்த்தை சத்தியம் உள்ள வார்த்தை, அது உண்மை. ஹல்லேலூயா. தேவன் அன்பு உணர்ந்தவர்களுக்கு அவனால் அது உணர முடியும். நம்ம தேவன் பாரபட்சம் இல்லாதவர். ஹல்லேலூயா. அவனால் உணர்ந்து கொள்ள முடியும், இந்த அன்புக்கு நான் தகுதி பெற்றவனே கிடையாது. இந்த தேவனோட அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்தேன்? ஆனா அந்த தேவனோட அன்பு எல்லா சூழ்நிலையும் நம்ம பின்தொடர்ந்தே வந்து கொண்டு இருக்க தெரியுங்களா? நீங்க கூட அந்த தேவனை மறந்துடுவீங்க. நீங்கள கூட அந்த தேவனை வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஆனா அந்த தேவன் உங்களை மறக்காம எல்லா இடத்துலையும், ஆமென், எல்லா இடத்துலையும் உங்களை தேடி வந்து உங்களை அணைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நம்ம தேடி வந்து அணைத்துக் கொள்கிற தேவனா இருக்காரு. நம்ம கூட தேவன் செல்லுது நம்ம முறையிட மாட்டோம். நம்ம கூட நம்மளோட வேதனைகள், நம்மளோட கண்ணீர்கள், நம்மளோட பாடங்கள் நம்ம தேவன் சொல்ல மாட்டோம். ஆனா அந்த தேவன் நம்ம சொல்றதுக்கு முன்பாகவே நம்மளுக்கு வந்து அந்த காயங்களுக்கு ஆற்றுகிற தேவனாக நம்மளுக்கு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லிட்டா நம்மளும் யோசிப்போம், இப்படி நான் இப்படி இருந்தேனே, நான் ரொம்ப வேற மாதிரி இருந்தேனே, எப்படி எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது? அது யாரும் இல்லைங்க. அது வேற யாரும் இல்லை, நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான். ஆமென். தொடர்ந்து அந்த வசனத்தை படிங்க. தன் ஜீவனை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாத விட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். தேவனோட வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான். என்ன இழந்து போவான்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்க கிறிஸ்துவை தன்னோட ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்பொழுது கிறிஸ்து உங்களோட பாவத்துக்காக, உங்களோட மீறுதலுக்காக, உங்களுடைய அநியாயத்துக்காக அவர் மரித்தார் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரித்தது என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அவரோட மரணத்தின் சாபங்கள் அனைத்தையும் கிறிஸ்து நீக்கினார் என்று நீங்க வந்து நம்புகிறீங்களோ, ஹல்லேலூயா, அன்ற நாள் முதல் நீங்க கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக மாறுறீங்க. ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக மாறுறீங்க. நீங்க கிறிஸ்துவை பின்பற்ற நீங்களும் நானும் கிறிஸ்து வாழ்ந்ததை போல, ஹல்லேலூயா, கிறிஸ்து வாழ்ந்ததை போலதான் நீங்களும் நானும் வாழணும். இன்னும் நமக்கு ஏற்ற பிரகாரமாக, நம்ம விரும்புகிற பிரகாரமாக, நம்ம ஆசை பிரகாரமாக வாழ்றவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். கிறிஸ்து உங்களுக்காக வைத்திருக்கிற அனைத்து காரியங்களும் நீங்க இழந்து போனவர்களாக நீங்க காணப்படுவீங்க. பாருங்க, கிறிஸ்துக்கு கடைசி பிறந்த வரைக்கும் துணையாக இருந்தது யாரு? பிதா ஒருவர் தாங்க. ஹல்லேலூயா. பிதா ஒருவர் தான். கிறிஸ்து எந்த இடத்துல அவர் சுயநலமாக தனக்கென்று அவர் யோசிக்காம நமக்கென்று யோசிச்சாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவர் பிதான இடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர், பிதான இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர். அவருக்கு கண்டிப்பா தெரியும் அவர் யார் என்று. ஆமாங்க தானே? அவர் யார் என்று அவருக்கு தெரியும். அவர்கிட்ட வல்லமை இல்லையா? ஹல்லேலூயா. அவர்கிட்ட அதிகாரம் இல்லையா? சகலத்தையும் உடையவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆனா இருந்த போதிலும் பிதாவோட சித்தத்தை அறிந்து கொண்டு, பிதாவோட விருப்பம் என்னதென்று தெரிந்து கொண்டு, அதற்காகவே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தவர் தான் நம்மளோட தேவன். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை புரிந்து கொண்டுமானார், கிறிஸ்து யாரு என்று நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா, நீங்களும் பிதா கிறிஸ்து எப்படி தன்னோட ஜீவனை, தன்னோட வாழ்க்கையை பிதாவோட சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நீங்களும் நானும் கிறிஸ்துவோட சித்தத்துக்காகவும் அவரோட விருப்பத்துக்காகவும் இந்த சத்திய வார்த்தை கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக நம்ம ஒப்பு கொடுத்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இன்னும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு, கிறிஸ்து தன்னோட ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, கிறிஸ்துவை விசுவாசிகள் என்று அறிக்கை சென்ற பிறகு நம்ம இன்னும் என்ன பண்றோம்? கிறிஸ்துக்குள்ளே இருந்து நம்மளோட ஜீவனை, நம்மளோட வாழ்க்கையை உலகத்துக்கு
ஒத்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்காக கிறிஸ்து நம்மளுக்காக மரித்தாரு, இதற்காக கிறிஸ்து நம்மளுக்காக ஜீவனை விட்டாரு, இதற்காக கிறிஸ்து நமக்காக பாடுபட்டாரு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுங்க. கிறிஸ்து நம்மளுக்காக வைத்து போன அந்த அடிச்சுவடுகளை தான் நம்ம பின்பற்றி வாழவே தவிர இன்னும் கிறிஸ்துக்குள்ள இருந்து உலக கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக, மனுஷர்கள் காட்டுகிற வழியின் பிரகாரமாக அது மேல நம்பிக்கை வைத்து நம்ம வாழ்றவங்களாக காணப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் மனுஷன் காட்டுற வழிகளை நம்பி நீங்க வாழ்றீங்க இல்லையா? ஆமென், ஆமென். இது காட்டுற வழியை நம்பி வாழ்ந்து பாருங்க. அது இன்னும் சுகமாக இருக்கும், இன்னும் செழிப்பாக இருக்கும், இன்னும் சேமமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களுக்கு தீமையாக காணப்பட்டாலும் முடிவு சம்பூர்ணமாக நம்மளுக்கு விளங்க செய்கிறது தான் தேவனுடைய வார்த்தையாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் காட்டுற வழியில மனுஷன் கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக நீங்க வாழ்றவங்களா இருந்தீங்கன்னா அப்போ உங்க வாழ்க்கை நீங்க வாழல, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையை யாரோ ஒருத்தவங்க அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களுக்காக வாழ்றாங்க, நீங்க அது பிரகாரமாக போறீங்க. நம்மளோட தேவன் இயேசு கிறிஸ்துங்க, நம்மளுடைய மேய்ப்பனும் இயேசு கிறிஸ்துங்க, நல்ல வழி காட்டுவதும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்து நம்மளுக்காக வைத்து போன அப்படின்னா ஒரு உதாரணமாக நம்மளுக்காக செய்த எல்லா காரியமும் நீங்க நினைவு கூறணும். ஆமென். இதுதான் பாஸ்டர் சொன்னாரு, குட் ஃப்ரைடே யாருமே சோகமா இருக்காரு, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நாள்? ஜெயமுள்ள நாள்னு சொன்னாரு. அப்படி இன்னைக்கு சில பேர் யோசிப்பீங்க, சிஸ்டர் கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்ணாரு? ஞாபகம் இருக்குங்களா? இன்னைக்கு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பாதாளத்துக்கு போயிட்டு சுவிசேஷம் சொன்னாரு. சிஸ்டர் நீங்க அதை குறிச்சு தானே நீங்க பேசணும், ஆமா தானே? அவங்களாம் இறந்து போட்டதுக்காக போய் பேசுறாரு. நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் இதுதான் பேச முடியும். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற உங்களுக்கு நான் இதுதான் பேச முடியும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொண்டான். தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அதை நித்திய பாருங்க. இந்த உலகத்துல ஏற்கனவே இன்னொரு வசனம் இருக்கலாம், இன்னொரு வசனம் இருக்கு. இந்த உலகத்தின் பிரபஞ்சவன் யார்? இந்த உலகத்தின் அதிபதி யாரா? இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. இந்த உலகம் பாவத்தினால கரைப்பட்டு கிடைக்கிற உலகமாக இருக்குது. அந்த உலகத்தின் மத்தியில நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் மறுபடியும் உங்க மத்தியில் ஞாபகம் இல்லை, நம்ம அதிக நேரம் இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இயேசு காட்டுற வழியின் பிரகாரமாக நம்ம அதிக நேரம் நடக்கிறோமா, இல்லை இந்த உலகம் காட்டுகிற வழியின் பிரகாரமா நம்ம அதிக நேரம் நடக்கிறோமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை அதிக நேரமாக நம்ம கேட்கிறோமா, இல்லை உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் பேசுற காரியத்தை நம்ம அதிக நேரமாக நம்ம கேட்கிறோமா? இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட வந்தாலும், அவர் வார்த்தை கேட்க வந்தாலும், அவரோடு உருவாடு நம்ம வந்தாலும், இன்னும் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தை இன்னும் உலகத்துல பற்றி கொண்டே இருக்குது. அதனால இன்னைக்கு அநேக பேர் பாருங்க, சபைக்கு வந்தாலும் உலகத்துல எப்படி பேசுவாங்களோ, உலகத்துல எப்படி வாழ்றாங்களோ, உலகத்துல எப்படி நடந்து கொள்வாங்களோ, அதே போல சபைக்குள்ளேயும் தன்னை பிரதிபலித்து கொள்றாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜீவன் எங்க இருக்கு? உலகத்துல இருக்குங்க. ஹல்லேலூயா. எங்க இருக்கு? உலகத்துல இருக்கு. தேவனை தொழுது கொள்றவங்க ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்றோம். நீங்க மாமிசத்தோட தொழுது கொண்டீங்கன்னா உங்களால தேவனுடைய கிட்டி சேர முடியாது. ஏன்னா நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா? மாமிசனுடையவரா இருக்கிறா? இல்ல, அவர் ஆவியுடையவரா இருக்கிறார். இன்னைக்கு அந்த தேவனோட நீங்களும் நானும் சேரணும்னா மாமிசத்தை அவிழ்த்து ஆவியை தரித்து கொண்டவர்களாக நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஆராதிக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றதா இருக்கு, சபைக்கு வாங்க கெஞ்சிறதா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப கெஞ்சிறதா இருக்கு. சபைக்கு வாங்க, கையை தூக்குங்க, கையை தட்டுங்க, ஏஞ்சி நில்லுங்க, கையை அசைங்க. இன்னைக்கு நம்மளால தேவனை தொழுது கொடுத்து கூட நம்மளால மனப்பூர்வமா செய்ய முடியும்.
ஒருத்தவங்க நம்மளை கற்றுக் கொடுத்தா நம்ம தேவனை ஆராதிக்கணும். ஒருத்தவங்க சொல்லியா நம்ம தேவனை தேடி வரணும். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன் நமக்கு கிறிஸ்து மூலமாக பெற்றுக்கொண்டதுங்க. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை நீங்க நானும் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கை அது கிறிஸ்துவோட வாழ்க்கை. சாக வேண்டிய நம்ம சாகாமல் இன்னும் பிழைத்திருக்கணும். அது கிறிஸ்து நம்மளுக்காக மரித்ததுனால. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா நீங்க கிறிஸ்துவை மகிமைப்படுத்துற பிரகாரமா தானே நீங்க நானும் வாழணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளோட இருதயத்தை அநேக நேரத்தை நம்ம சுத்தப்படுத்த வேண்டியதா இருக்கு. என்ன படுத்த வேண்டியதா இருக்கு? சுத்தம். ஏன்னா இப்ப வெளியரங்க வேற விதமாக இருக்கு. நான் கூட ஏமாந்து போயிருந்தேன். ஆனா தேவன் வெளியரங்கத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உன்னோட இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறதுனால உங்க இருதயத்தை எல்லா நேரமும் சுத்தப்படுத்தி கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பேசுறது ஒன்னா இருக்கும், பார்க்கறது ஒன்னா இருக்கும், செய்கிறது ஒன்னா இருக்கும், உங்களோட தோற்றம் ஒன்னாக இருக்கும். ஆனா உங்க இருதயமும் வேறையாக இருந்தா அது எந்த விதத்திலும் தேவனை மகிமைப்படுத்தாது, எந்த விதத்திலும் தேவனை கனமும் படுத்தாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருந்தாருங்க. ரொம்ப நல்ல உதாரணம். எனக்கு மனுஷனால எதெல்லாம் செய்ய கூடுமோ அது என் தேவனாலே கூட தான் செய்யக்கூடும். ஆனா என் தேவனால எதெல்லாம் செய்ய கூடுமோ அதுதான் நம்மளால செய்ய முடியும். ஆமென். ஆமென். நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழ்ற நம்ம இந்த ஜீவனை நம்ம வெறுத்தே ஆகும். அப்ப வெறுத்துனா சிஸ்டர் நாங்க கையை அறுத்துக்கிட்டோமா? ஏன்னா நீங்களா பாக்குறது பார்த்தா என்ன சிஸ்டர் சொல்ல வரீங்க? அப்ப நான் மரணத்துக்குள்ளாக போட்டுமே இல்லைங்க. நான் அதை சொல்லுங்க. ஆவிக்குரிய நீதியில சிந்திங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நீதியில சிந்திங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னித்தாரு. யாரை மன்னித்தாரு? எல்லாரையும் மன்னித்து எல்லாரும் மனம் திரும்புறதுக்கு கிறிஸ்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் மனுஷனா இருக்கலாம். நம்மளால செய்ய முடியுங்களா? செய்ய முடியுங்களா சிஸ்டர்? நம்மளால இன்னைக்கு கிறிஸ்து கொடுத்த வாய்ப்பு அப்படின்னா ஒரு மனுஷனை மன்னித்து அவனை மனம் திரும்புறதுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு இல்லையா? கிறிஸ்து கொடுக்குற வாய்ப்பை இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த மனுஷன் மனம் திரும்பாதபடிக்கு நம்ம பறித்து கொள்கிறோம். இன்னைக்கு பிதாவோட கிறிஸ்துவோட சித்தத்துக்கு நீங்களும் நானும் தான் தடையாக இருக்கும். மற்றவங்க வளர்றதுக்கும் நம்ம தான் தடை, நம்ம வளர்றதுக்கும் நம்ம தான் தடையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, சட்டா நம்மள மன்னிக்கனாலும் முடியாது, அந்த மனுஷன் நேசிக்கவும் முடியாது, பொறுமையாக போகவும் முடியாது. ஆனா அந்த இடத்துல தேவன் அதை தான் செய்ய சொல்லுவார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் அநேக சூழ்நிலை வெளிப்படுத்துறது உங்களையும் எண்ணியும். ஆமாம் சிஸ்டர். அநேக சூழ்நிலை நம்மளை வெளிப்படுத்துறோம். ஏன்னா தேவன் சொல்றது உங்களால செய்ய முடியல. அதனால தேவன் சொல்லுகிறதுக்கு நம்ம விரோதமாக தான் செயல்படுவோம். தாய் தகப்பனே கனப்படுத்துவாங்க. கனப்படுத்துவாயாக தானே இருக்குதுன்னு அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு எத்தனை பேர் தாய் தகப்பனை நம்ம எதிர்த்து பேசாம இருக்கணும்? ஆமே. ஹல்லேலூயா. நான் எங்க அம்மாவை கொஞ்சம் குரல் வைத்து பேசிட்டாலும் கூட ஒன்று அந்த நேரத்தில் பேசிடுவேன். ஆனால் எப்போதும் பேசிடுவேன், சில டைம் பேசிடுவேன். ஆனால் காலையில் ஜாப் பண்ணுவேன். ஜாப் பண்ணுறதுன்னா எங்கள் அம்மா கால் பண்ணுவேன். நான் இது நான் உங்களை பேசினேன், நான் மன்னிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. தீமை செய்து மற்றவங்களை வேதனைப்படுத்தி, மற்றவங்களை அவமானப்படுத்தி, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி தேவனிடத்தில் மட்டும் நான் ஜாப் பண்ண நான் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுங்களா? ஏற்றுக்கொள்ளப்படுங்களா? இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு ஒருத்தர் மேல உங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்தால் நீ காணிக்க போடுறதுக்கு முன்பாக என்ன செய்யணும்? போயிட்டு ஒப்புரவு வாங்கலன்னா அதோட அர்த்தம் என்னது? வேறு சொல்லல, ஆனா உங்களால் சிந்திக்க முடியல, அதோட அர்த்தம் என்னது? அப்ப நீ காணிக்க போட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு மனுஷனா இருக்கிற நீங்களும் நானும் இயேசு காட்டின வழியை நம்ம பின்பற்றணுமா? நம்மளோட சுயம், நம்மளோட திருப்தி என்னது, நம்மளோட ஆசை என்னது, அது முதலாக முன்பாக வைத்து கிறிஸ்து கற்றுக் கொடுத்த காரியங்களை, கிறிஸ்து நம்மளுக்காக செய்த தியாகத்தை மறந்து நமக்காகவே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
எதுக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம்? ஏசுகிட்ட வந்தா காடி கிடைக்கும், ஏசுகிட்ட வந்தா பெரிய வீடு கிடைக்கும், அந்த ஒரு நம்பிக்கையில வருங்களா? இல்லைங்க. கிறிஸ்துக்கிட்ட வந்தீங்கன்னா கிறிஸ்து அவரை போல உங்களை மாற்றுவார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோட காலத்துல அப்படிதான் சொன்னாங்க, கிறிஸ்துக்கிட்ட வாங்க, உங்க பிரச்சனைலாம் தீர்ந்துரும், கிறிஸ்துக்கிட்ட வாங்க, நீங்க காடி வச்சிருப்பீங்க, கிறிஸ்துக்கிட்ட வாங்க, உங்களுக்கு வீடு கிடைக்கும், உங்களுக்கு லோன் பாஸ் ஆயிரும். ஏன்னா என்னோட ஏசு பேங்க்ல ஆபீசரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைங்க, நீங்க கிறிஸ்துக்கிட்ட வந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்காத, நீங்க வாழ்ந்திடாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து உங்களுக்கு அதை காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே என்னை அங்கதாங்க பார்த்தேன். இந்த வார்த்தையை படிக்கிறது, இந்த வார்த்தை என்னை எப்படிலாம் மாற்ற முடியும்? வார்த்தை தாங்க. ஆரம்பத்துல இது வார்த்தை தானே, சாதாரண ஒரு வார்த்தை தானே, அப்படிதான் நினைச்சு இந்த வேதத்தை தொட்டு படிச்சேன். ஹல்லேலூயா. எனக்குள்ள தேவன் ஒரு பொறுமையை உண்டு பண்ணாரு. என்னோட கோபத்தெல்லாம் தேவன் எடுத்து போட்டாரு. ஹல்லேலூயா. அன்பா இருக்க கற்றுக் கொடுத்தாரு, மன்னிக்க கற்றுக் கொடுத்தாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போதான் புரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆமென். உணராதவங்களுக்கு நீங்க சீக்கிரமா உணரணும்னு நான் வேண்டிக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபைக்குள்ள தேவன் இருக்கிறார் இல்லையோ, உலகம் இருக்கும் சபைக்குள்ள. நீங்க வெளியெல்லாம் போய் உலகத்தை பார்க்க வேண்டாம், உலகம் சபைக்குள்ளேயே நீங்க பார்க்கலாம். இல்லைங்க, இது தேவன் தங்குற ஆளு. ஹல்லேலூயா. அவரோட வாசஸ்தலம் எப்படி இருக்கு என்று கிறிஸ்து ஆண்டு கொள்ற இடம், ஆளுகை செய்கிற இடம். நம்ம அவரோட ஆளுக்குள்ளாக நம்ம வரணும். ஆமென். இன்னைக்கு அநேக பேர் சபைக்கு வந்தோம் இன்னும் மாமிச பிரகாரமா இருக்குன்னா தான் உங்களால தேவனோட பிரசன்னத்தை கூட உணர முடியல. யோகா சொல்லுவாங்க, எனக்கு தேவ பிரசன்னம் எப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவார். பாருங்க, அவன் ஒரு தடவை நீங்க தேவனோட அன்பு ருசி பார்த்துட்டீங்கன்னா, தேவனோட வழி நடத்தல நீங்க ருசி பார்த்த ஒரு வசனத்துல கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள், அவர் மேல நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எழுதின மனுஷன் அது ருசி பார்த்தனால அந்த வசனத்தை எழுதியிருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை நீங்கள் நானும் ருசி பார்த்திருந்தா, ஹல்லேலூயா, தேவனோட அன்பு ருசி அந்த அன்பு நம்ம எப்படி என்னால செய்ய முடியும், அந்த அன்பு, ஹல்லேலூயா, அந்த அன்பு நம்ம எப்படிலாம் மாற்ற முடியும். ஆமென். அவரோட கரம் எப்படிலாம் நம்மளை தாங்க முடியும் என்று நீங்களும் நானும் ருசி பார்த்திருந்தா, அவரே நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம அவருக்காகவே வாழ்ந்துட்டு இருப்போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவம் நம்மளை தேடி வர வேண்டாம். என்ன தேடி வர வேண்டாம்? பாவம் நம்மளை தேடி வர வேண்டாம், நம்மளே பாவத்தை தேடி போறவங்களாக இருக்கும். ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிறிஸ்துவை தொழுதுகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க 1000 பேர் மத்தியில இருந்தாலும் நீங்க கிறிஸ்தவங்கள்னு கண்டு கொள்ற ஜனமாக நம்ம காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்ம வித்தியாசம் இருக்கணுங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியாம சொன்னா அவங்க வேற மாதிரி நம்ம வேற மாதிரி. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் வாட்ஸ்ல உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாது. இன்னைக்கு தேவனோட ஒத்து வாழ்றது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா உலகத்தோட ஒத்து வாழ்றது நம்மளுக்கு அவ்வளவு சுலபமா இருக்கு, இன்பமா இருக்கு, சுகமா இருக்கு. ஏன்னா அது நம்மளோட ஆத்மாவை திருப்திப்படுத்துது, நம்மளை சந்தோஷத்துக்குள்ள வழி நடத்துது. நீங்க நானும் புரிந்து கொள்ளணும், உலகம் பிசாசுனுடைய கையில இருக்குங்க. உலகம் பாவத்தினால் நிரம்பி இருக்கு. அதெல்லாம் தற்காலிகமான சந்தோஷம், அது தற்காலிகமான, இது நம்மளோட நிரந்தரம் இல்ல. இந்த உலகம் நம்மளோட நிரந்தரம் கிடையாதுங்க, இது தற்காலிகமானது. இங்க நீங்க எப்படி வாழ்றது பொறுத்துதான் உங்களுக்கு நித்திய ஜீவனா இல்ல நரகமான நிச்சயிக்கப்படுகிற இடமா இருக்கு. உங்களுக்கு அது விளங்குதுங்களா? இங்க நீங்க கிறிஸ்துவுக்கு பரிசுத்தமாக ஒழுங்காக, ஹல்லேலூயா, அவருக்கு மகிமை கூறியவர்களாக நீங்க வாழ்ந்தாதான் உங்களுக்கு எங்க இருக்கு? பரலோகம். இங்க பிசாசு காட்டுற வழியிலையும் பாவத்திலையும் துன்மார்க்கிலையும் குறை சொல்றதுலையும், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா எப்படி நம்மளுக்கு பரலோகம்?
இப்படியே போனோம் அங்கேயே நம்ம ஏசுக்கிட்டே கோவப்பட்டு இருக்கோம். எனக்கு இந்த இடம் வேணும். நீங்க ஏன் எனக்கு பின்னாடி நிக்க வச்சீங்க? ஹல்லேலூயா. இந்த கதை ஞாபகம் இருக்குங்களா? ஆபிரகாம் மடியில யார் இருந்தா? லாசர் இருந்தாரு. கீழே ஒருத்தர் இருந்தார் இல்லையா? என்ன சொன்னாரு? எனக்கு கொஞ்ச நேரம் கீழே அனுப்பிவிடு, என்னோட சகோதரர்கள்லாம் மேல போய் என்ன சிந்த? மேல போய் என்ன சிந்த? உலக சிந்த. மேல போயிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அடுத்தது உங்களுக்கு நியாய தீர்ப்புக்கு தான் நம்ம வேண்டி. நீங்க நினைக்காதீங்க இங்க மரணம் அடைஞ்சிட்டா கிறிஸ்து அங்க 3 நாள் நம்மளுக்கு வந்து சுவிசேஷம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க போயிட்டு உங்களோட சுபாவத்தையும் உங்களுடைய உணர்ச்சியும் நீங்க வெளிக்காட்ட முடியாது. அதை காற்று இடமும் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை பயணத்தை நீங்க அதை எப்படி வாழ்றீங்கன்னு பொறுத்து இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் உபத்திரவம், கொஞ்சம் பாடு. ஏன் கொஞ்சம் சொல்றேன்னா இயேசு பட்ட பொருளை நம்ம படல. அதனால நான் கொஞ்சம் சொல்றேன். ஆனா உங்களோட பாடு உங்களுக்கு வேதனை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இயேசுவை நீங்க உதாரணமா வைத்தீங்கன்னா நம்ம பாடலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன் இயேசு போலோட பாடம் எடுத்துக்கணும். கல்லால எரியப்பட்டார், கடலுக்குள்ள பல தடவை வீசப்பட்டார். ஆமா தானே சிஸ்டர்? சொந்த சகோதரனால நம்பிக்கை துரோகம் பண்ணப்பட்டார், புற ஜாதியினால அடிக்கப்பட்டார். அவருடைய பயணம் நீங்க வேதத்துல படிச்சு இன்னும் நம்மளை காட்டிலும் மோசமானது. ஆனா அவங்களாம் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டாங்க. நீங்களும் நானும் இன்னும் நம்மளுக்காகவே பாட அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நமக்காகவே பாட அனுபவிச்சுட்டு இருக்கோம். நான் வந்து உங்களுக்கு நிறைய உதாரணத்தை காட்டினேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறானோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார். பாருங்க, இன்னைக்கு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறான்னா எல்லாரும் நினைச்சுங்க இது பாஸ்டர் மனைவி, வொர்ஷிப் டீம், ஆஷிகாஸ் இல்லைங்க. எவன் ஒருவன் தன்னுடைய ஜீவனை அப்படின்னா இந்த உலகத்தோட வாழ்க்கையை விற்று கிறிஸ்துவை தன்னோட ரட்சகராக ஏற்றுக்கொள்றானோ அவன் எல்லாமே கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறது. இது நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க அதுதான் வேண்டான்னு சொல்லி இயேசு காட்டுற வழியை பின்பற்றோம் தானே வந்தீங்க. ஆமா தானே? ஆனா பின்பற்றுமா? இல்ல. அப்படி வந்தவங்க நீங்க எல்லாரும் ஊழியக்காரங்க தான். ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் நீங்க அவருக்காக வாழ வேண்டிய நீங்க அவருக்காக சேவை செய்றீங்க. எப்படி சேவை செய்வீங்க? அவர் வாழ்ந்தது போல வாழ்ந்து நீங்க சேவை செய்வர்களாக மாறுறீங்க. இப்படிப்பட்டவங்க யாரை பின்பற்றணுமா? திருப்பி படிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இன்னைக்கு இயேசு இருக்கிற இடத்துல நம்ம அதிக நேரம் இருக்கிறோம். நீங்களே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள வந்தே நம்மளோட சிந்தனை, நம்ம யோசனை எல்லாம் பல இடங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்தாரோ, ஹல்லேலூயா, எங்க வந்திருக்காரு இயேசு? லாசரு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவங்களோட சகோதரி தான் மார்த்தாளும் மரியாளும். ஆனா மரியாள் பாருங்க, இயேசு வந்திருக்கிறாரு, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ இயேசு பாடப்படியே உட்காந்துட்டா. ஆனா மரியாளும் அவருக்கு சேவை செய்யும்படியாக என்ன பண்ணிட்டா? போய் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அது மூத்த ஊழியக்காரங்க வந்திருக்கா, நம்ம வந்து அவங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைப்போம், சமைச்சலாம் போகணும்னு நினைப்போம். அது பேசாம சமைச்சிருக்கலாம் தானே? அதுல குறை வேற. யார்கிட்ட குறை? இயேசுகிட்டே குறை. என்ன குறை? நான் உண்டிக்க கஷ்டப்பட்டு இருக்கேன், அவன் என்னன்னா உங்க பால் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீங்க அவளையே அனுப்பலாம் தானே? அதை அவ யார்கிட்ட கேட்டுருக்கலாம்? மரியாள் கிட்டே கேட்டிருக்கலாம் தானே சிஸ்டர்? ஆனா யார்கிட்ட கேட்கலாம்? இயேசு கிட்ட. இன்னைக்கு குறைய நம்ம மேல வைத்துக்கொண்டு நம்ம யாரை குற்றப்படுத்துகிறோம்? இயேசு குற்றப்படுத்துகிறோம். ஆமே. நீங்களும் நானே தெரிஞ்சுக்கொண்டோம், இயேசு தன்னோட ஜீவனை ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவரை எந்த இடத்துல சுயநலமாக யோசிக்கவே இல்லை. இது நான் இயேசுவா இருந்திருந்தா கற்பனை வச்சுக்கோங்க, என்னை பெண்ணாவே வச்சுக்கோங்க, ஆனாலும் மாத்தாதீங்க. இயேசுவா இருந்திருந்தா என்னோட சொந்த ஜனமே நீ ஏற்றுக்கொள்.
ஹல்லேலூயா. எந்த ஜனத்துக்காக பிதா என்னை அனுப்புனாரோ அந்த ஜனமே என்னை ஏற்றுக்கொள்ளல, என்னை கொலை செய்ய தேடினார்கள். ஹல்லேலூயா. முடிஞ்ச கல்லு விட்டு அடிக்கணும் கூட நினைச்சாங்க. ஆமாங்க தானே? சாட்டினால அடிச்சாங்க, எச்சி துப்புனாங்க, பரியாசம் பண்ணாங்க. பரியாசம் பண்ணாங்கன்னா கிண்டல் பண்ணாங்க. என்னன்னு பண்ணாங்க? இவனே தன்னை ரட்சிக்க முடியல, அவன் எங்களை ரட்சிக்க வந்தார் என்று. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்களே இயேசுவாத இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உங்களோட ஜீவனை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்க மாட்டோம் தானே? ஆனா இயேசு கிறிஸ்து அவர் ஆதியில தன்னோட ஜனங்க மேல வைத்த அன்பு அது கடைசி படைத்து வரைக்கும் அதே அன்புல அவர் நிலைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் அன்புல எந்த ஒரு மாயமும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களோட என்னோட மாதிரி அன்பு இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களோட அன்பு என்னோட அன்பு எப்படி தெரியுமா? சில நேரத்தில் சில மனிதர்கள் இன்னைக்கு அன்பு 100% நாளைக்கு 50% மாறிடும், 4 நாளைக்கு 30% மாறும். ஏசோட அன்புல எதிர்பார்ப்பு இல்லை, நம்மளோட அன்புல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன இருக்கு? நானே அப்பப்ப என் கண்ணோட்ட கேட்பேன், நம்மளோட அன்பா தானே பேசுறேன், நீங்களே என்னை ஏசுறீங்க. எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படின்னா என்னை ஏசக்கூடாது, ஏன்னா உண்மையில அன்பு வைத்திருக்கேன். என்ன பண்ணக்கூடாது? ஏசக்கூடாது. நம்ம அன்புல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. அடிமைத்தனமும் இருக்கு. அன்புல என்ன இருக்கு? அடிமைத்தனம்ல கிறிஸ்து நம்மளை சுதந்திரவாளியாக தன்னோட ரத்தத்தினால் நம்மளை பெற்றுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த ஒரு பாவத்திலேயோ எந்த ஒரு மீறல அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு தேவன் நம்மளை விடுதலாக்கி வைத்திருக்கிறார் அவர் அன்பினால. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு யூதாஸ் தெரியும்? யூதாஸ் தெரியுங்களா? ரொம்ப நல்ல மனுஷன். ஆமென். பைபிள்ல ஃபைனல்ஸ் அந்த 12 சீஷர்களுக்கு இவர் தான் ஃபைனல்ஸ். வேற ரொம்ப அன்பான மனுஷன் இல்லையா? அவன் நம்பிக்கை துரோகம் பண்ண போறான்னு தெரிஞ்ச தேவன் தன்னோட வைத்திருந்தார். அவன் செய்த வேலையை அவரை எந்த இடத்துல சுற்றி காட்டவும் இல்லை, அவனை அவமானப்படுத்தவும் இல்லை. ஏன் தெரியுங்க? அவரோட அன்பு. நம்மளா இருந்தா சொல்லி காட்டியிருப்போம்ல, நீ இதெல்லாம் பண்ணதானே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்த பார்ப்போம், பிளாக்மெயில் வேற பண்ணுவோம். நிறைய பேர் கனெக்டடா ஆகுறீங்க, நீங்க செஞ்சிருக்கீங்க தானே? இயேசுவோட அன்பு நம்ம போவோம். யோவான் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவர் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பாருங்க, யூதாஸ் யாருங்க? இயேசுவோடைய சீஷர். இயேசு கிறிஸ்து நகரத்துக்கு 2 பேராக அப்படின்னா வியாதிஸ்தர்களை குணப்படுத்தும்படியாக சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்கும்படியாக பிசாசு பிடித்தவர்களை துரத்தும்படியாக 2 சீஷர்களாக அனுப்பின கதையை படிச்சிருக்கீங்களா? அதுல யூதாஸ் காரியத்தை ஒருவன். அப்படின்னா அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் தேவ ஆவி பெற்ற மனுஷன். ஆனா அவனுக்குள்ள என்ன போகுதுதான்? பிசாசினால அவன் தூண்டுதல் செய்யப்பட்டான். தொடர்ந்து என்னோட 13:21 வசனத்தை படிங்க. யோவான் 13வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியில அவர் கலங்கினாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் வேதனைங்களா? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வேதனை வந்தா என்ன பண்ணிடுறோம்? ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றதை விட்டுறோம், அடுத்தது தேவனை தேடுறதை விட்டுறோம். அப்புறம் நீங்க கிறிஸ்துக்குள்ள இவ்வளவு நாள் காத்து வச்ச நீங்க கிறிஸ்துக்கு நீங்க எப்போ உண்மையாக நீங்க இருக்கிறீங்களோ கிறிஸ்து உங்களை உருவாக்க ஆரம்பித்துருவார். ஹல்லேலூயா. பழைய மனுஷன் உங்களை விட்டு விலகுதை உங்களால உணர முடியும். உங்களோட பழைய சுபாவம் உங்களை விட்டு நீங்குதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவ்வளோ தேவன் உங்களை செகித்து உங்களை உருவாக்கி உங்களை மோல்ட் பண்ணி உங்களை ஃபார்ம் பண்ணி, ஹல்லேலூயா, கெட்டவனா இருந்த எண்ணிய தேவன் நல்ல குணத்தினால் நம்மளை அமைத்து வச்சிருக்காருங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தானே தேவன் இவ்வளவு நாள் நம்மளை அமைத்து வைத்து அவரோட சாயில நம்ம எழுந்து போறதை நம்ம பார்க்கலாம். ஒரு பிரச்சனை ஒரு பாடுன்னு வரும்போது ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து எங்கேயும்
கிறிஸ்து அவர் எந்த சித்தத்திற்கு எந்த நோக்கத்திற்கு அனுப்பினாரோ அவரை எந்த காரணத்தினாலும் அவர் அதை விட்டு வெளியவே வரவே இல்லைங்க. ஆனா தேவன் வார்த்தை சொல்றது, அவர் வந்து ஆவியை கலங்கி அவர் அங்க சொல்றாரு. இது எந்த நேரத்துல தெரியுங்களா? சொல்றாரு, எல்லா சீஷர்களும் இருக்கும்போது சொல்றாரு, உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தன் என்னைய காட்டி கொடுக்க போறான். திருப்பி படிங்க, 17:26 இருக்குது. இயேசு பிரதி உத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தேய்த்து எவனுக்கு கொடுப்பனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதா காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்கு புகழ்ந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். பாருங்க, முதல்ல நம்ம மேல யோவான் 13:21 படிச்சோம் இல்லையா? அவர் சொல்றாரு, உங்களை ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான்னு. அங்க யூதாஸுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் தான் சொல்றாரு. ஆனா உங்களுக்கு தெரியுங்களா, யூதாஸ்னால அது உணர்ந்து கொள்ள முடியல, அவன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதாஸ்னால உணர்ந்து கொள்ள முடியல யாருன்னு, அவன் தான். ஏன்னா அவன் தான் காட்டி கொடுக்க போறான். அதுக்கு முன்பாகவே அவன் தேவனை காட்டி கொடுக்கும்படியாக பிசாசினால் அவனுடைய இருதயத்துல வஞ்சிக்கப்பட்டுட்டான். அடுத்தது தேவன் அவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க கூட. இன்னைக்கு நீங்க எனக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து அதை நசுக்க உங்க மத்தியில சொல்றேன். நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஒரு பயம் வரும், ஒரு கலக்கம் வரும், அடுத்தது செய்யணுமா வேண்டாமா அப்படி வருதுங்க. ஆனா யூதாஸுக்கு அப்படிப்பட்ட உணர்ச்சிகளும் அறவே கிடையாதுங்க. தான் செய்ய போகிறது பாவம், கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்ய போகிற காரியம் என்று அவன் உணர்ந்து கொள்ளாமே இருந்தான். எங்க இருந்தா? தேவனோட பிரசன்னத்துல இருந்தவன், தேவனோட சமூகத்துல இருந்தவன், தேவனால் அநேக காரியத்தை கற்றுக்கொண்டவன். அவனுக்கு அங்கேயும் அவனோட சூழ்நிலை தான் அவங்க பெரிதாக காணப்பட்டது. அவனுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். ஆமாங்க தானே? அந்த வெள்ளி காசுகள் தானே இயேசு கிறிஸ்து அவன் காட்டி கொடுத்தான். அவனுக்கு அங்க ஒரு தேவை இருந்தது, அவனோட சூழ்நிலை இருந்தது. அதில் இதுதாங்க மனுஷனுக்கும் தேவன் குமாரனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதில் இன்னைக்கு கிறிஸ்துவை நம்ம வந்து மனுஷனை போல பார்க்குறோம். உங்களுடைய எண்ணத்துக்கு எத்தனை பிரகாரமாக நீங்க கிறிஸ்துவை எண்ணுகிறீங்க? இல்லைங்க, அவர் உங்களை காட்டிலும் அவர் வந்து அப்பாற்பட்டவர். ஹல்லேலூயா. உங்களை காட்டிலும் அவர் ரொம்ப பெரிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிஸ்டர் அந்த காட்டுறது சாத்தியம் சிஸ்டர், காட்டு பெரியவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு பிரதி உத்தரமா, நான் இந்த துணிக்கையை துவைத்து, அப்படின்னா கடைசி நேரம் வருது இல்லைங்களா? அவர் வந்து அவருடைய துணிக்கை அப்படின்னா அந்த அப்பத்தை பிட்டு அவர் கொடுக்குறாரு. கொடுக்கறது மட்டும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த துணிக்கையை துவைத்து நான் எவனுக்கு கொடுக்கணும் அவன் தான் என்று சொல்லி, அப்படின்னா இந்த துணிக்கையை பித்து நான் எவனுக்கு கொடுக்கறனோ அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான். அது மட்டும் இல்ல, கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரமா செய்யி. அப்பயும் அவனால பணம் திரும்ப முடியல. இன்னைக்கு அநேக பேர் நன்மையை நினைச்சு தீமையை செய்து கொண்டு இருக்கோம். ஏன் தெரியுங்களா? உங்களால என்னால் உணர முடியல, நம்ம வந்து பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், நம்ம பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? நம்ம காது அடைக்கப்பட்டது, நம்மளோட சிந்தை இருள அடைஞ்சிருச்சு, நம்ம இருதயம் கடினப்பட்டுருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினமான இருதயம் என்னன்னு தெரியுங்களா? நான் சொன்னது போலதான். அப்படின்னா கிறிஸ்து எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ நீங்க சொல்லுவீங்க, இல்ல இல்ல நான் அதுதான் செய்வேன், ஏன்னா அது செஞ்சாதான் எனக்கு இது கிடைக்கும். ஹல்லேலூயா. இதுதாங்க கடினமான இருதயம். அப்படின்னா கிறிஸ்து சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும், கிறிஸ்து காட்டுகிற ஒவ்வொரு வழிகாட்டிக்கும் நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க பாருங்க. எதுக்காக எதிர்த்து நிக்கிறீங்க? சுயநலம் தானே. ஏன்னா உங்களோட நம்பிக்கை என்னது? நான் இப்படி பேசினா, இப்படி வாழ்ந்தா, இப்படி செஞ்சாதான் என்னால அந்த காரியத்தை சுகந்தரித்துக் கொள்ள முடியும் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எடுக்கிற தீர்மானமோ, நீங்க எடுக்கிற முடிவோ, நீங்க வாழ்கிற விதமான வாழ்க்கையை உங்களுக்கு எந்த ஒரு நன்மையை கொடுக்காது. ஹல்லேலூயா. நன்மையை உருவாக்குற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் காட்டின வழியில அவர் சொல்லிக் கொடுத்த பிரகாரமாக வாழுங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்களால அந்த பலனை பார்க்க முடியல கூட, இறந்த பிறகு நமக்கு ஒரு நித்திய ஜீவனோடு சதா காலமும் அந்த தேவனோட நம்ம வாழும்படியாக. ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்துவோட இலக்கு என்ன தெரியுங்களா? இருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துவோட இலக்கு என்ன தெரியுங்களா?
மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக மரிக்கணும், ஜீவித்தாலும் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கணும். கடைசி நேரத்துல நம்ம கிறிஸ்துவோட சதா காலமும் நரகத்துக்கு போகாதபடிக்கு அவரோட நித்திய ஜீவன் அப்புறம் அந்த பரலோகத்துல நம்ம வாசம் செய்யணும். அதுதான் நம்மளுடைய இலக்கா இருக்கணுமே தவிர மற்றது என்னங்க? ஆமே. மற்ற கெட்ட குமாரன் கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஹல்லேலூயா. ஏன் கெட்ட குமாரன் எனக்கு தெரியல. மேபி prodigal son, இளைய குமார், prodigal son. அவன் பாவம் செஞ்சாலியா? என்ன செஞ்சா? தேவனோட ஆஸ்தியை எடுத்துட்டு, தேவன் இல்லை, தன்னோட தகப்பனாருடைய ஆஸ்தியை பாதி ஆசை அப்படின்னா அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அவரோட ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு அவர் ஓடி போயிட்டாரு. ஓடி போய் எதுக்காக போனாரு? வாலிப வயசு, சந்தோஷமா இருக்கணும், ஆமாங்க தானே, என்ஜாய் பண்ணணும். வயசாயிட்டு அதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதனால தன்னோட தகப்பனுடைய ஆஸ்தியை எடுத்து அவன் போயிட்டான். எல்லாமே தீர்ந்த பின்பு பன்றி தின்னுகிற அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்காத போது அவனுக்குள்ள என்ன வந்தது? ஒரு மன திரும்புதல் வந்தது இல்லையா? இப்ப அந்த கெட்ட குமாரன் மன திரும்பினான் இல்லையா? மன திரும்பினான். அவன் என்ன யோசிச்சான்? அவன் பிதாவை யோசிச்சான், தன்னோட தகப்பனாரையும் அவன் யோசிச்சாங்க. யோசிச்சு திரும்பி எங்க வந்தான்? தன் தகப்பனார் வீட்டுக்கு வந்த போது தகப்பனாரு ஏற்றுக்கொண்டாரு. இப்ப கெட்ட வேணாமா மாறிட்டான்? சொல்லுங்களேன். நல்லவனா மாட்டான். அவங்க அண்ணன் நல்ல அண்ணன். இப்ப அவர் வீட்டுக்கு வராரு. நல்ல அண்ணன் வந்து என்ன அது வீட்டில் கடாக்குடாத விருந்துலாம் நடக்கிற, எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேலைக்காரத்தை கேட்குறாரு. கேட்டோன்னே வேலைக்காரர் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி ஓடி போன தம்பி திருப்பி வந்துட்டான், அதனால் அப்பா வந்து அவர் எல்லாமே போட்டு கொடுத்துட்டாரு. மோதிரம் கொடுத்ததுலேருந்து, முத்தம் கொடுத்ததுலேருந்து, உடைய உடுத்துலேருந்து, இப்போ விருந்து வேறு ஆயிடுது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாரு? இத்தனை வருஷம் நான் உனக்கு கூட இருந்தேனே, எனக்கு ஒரு நாளாச்சும் நீ செஞ்சிருக்கியானே? என்ன பண்ண? அவருக்குள்ள என்ன வந்தது? பொறாமை வந்தது, எரிச்சல் வந்தது, பழி வாங்குதல் வந்தது. இப்ப நல்லவன் என்னவா ஆயிட்டான்? கெட்டவனா ஆயிட்டான். இப்ப இந்த கதைக்கு ஏன் கெட்ட குமாரன் கதைன்னு எனக்கு ஹல்லேலூயா. இது நல்ல ஒரு உதாரணங்க. இன்னைக்கு நம்ம சொன்னது போல மன திறப்புகளுக்கு வாய்ப்பு கொடுக்காதுன்னு நம்பலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறீங்களா? என்னோட கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து யூதாசு அவன் நம்பிக்கை துரோகம் செய்ய போறான். அவனுக்குள்ள பிசாசு இருக்கு. அந்த பிசாசு கூடியே வச்சுக்கிட்டு தான் இயேசு கிறிஸ்து சுத்தினாரு. ஆமாங்கன்னு இல்லை. இப்போ ஒருத்த பாவம் செய்யறானா அவன் எதனால பிறக்கப்பட்டவன்? தேவனால் பிறக்கப்பட்டவனா? பிசாசால் பிறக்கப்பட்டவனே. அப்ப யூதாஸ் பிசாசு தேவன் அவனை கூட்டிட்டு தானே சுத்தினாரு. எங்கேயாச்சும் அவனை ஒதுக்கி வச்சாரா? ஏன்னா ஆதியில் அவன் மேல வைத்த அன்பு அது கடைசி பரிந்து இருந்தது. அது மட்டும் இல்லை, சீசர்கள் சொல்லுவாங்க நாங்க வந்து உன்னை விசுவாசிக்கிறோங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இப்ப நீங்க சொல்றீங்க, ஆனா ஒரு நேரம் வரும் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீங்க. அந்த வசனத்தை படிக்குமா? மார்க் 14:50-52 எடுங்க. அந்த மேலோட கதை வந்து யோவான் 16:31-32 படிச்சுங்க. இயேசு அவர்களை பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசித்தீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியா விட்டுவிடு காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து அவங்க சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க என்னை விட்டு விடுற காலம் வரும், ஆனாலும் நாங்க தனியா இல்லை, நீங்க எல்லாரும் என்னை விட்டு போனாலும் என்னோட கூட யார் இருக்கிறா? பிதா இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் அந்த உணர்ச்சி இருக்கணுங்க. என்ன உணர்ச்சி இருக்கணும்? உங்களை யாரு விட்டு போனாலும் உங்களோட இயேசு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் போனாதான் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்ப முடியும். நீங்க வந்து திக்கற்றவர்களாக இருக்கிறபடியாக இல்லை, அவர் உங்களோட துணையாக இருக்கும்படியாக தான் அனுப்பி விடுறேன்னு சொல்றாரு. என்னோட சேர்ந்து படிங்க. மார்க் 14:50-52. அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவன் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். பாருங்க, இது எந்த கண்ணு நடக்குது? கெத்செமனே தோட்டத்துல இயேசு பிடிச்சிட்டாங்க. இயேசுவை பிடிச்சா அவனோட இயேசு கூட ஒருத்தர் போனா. என்ன துப்பட்டா மட்டும் கட்டிட்டு போனா. அவன் ஏன் அவ்வளவு அவசரமா போனானே எனக்கு தெரியல.
என்னத்தை கட்டிட்டு போயிருக்கான்? துப்பத்தாவை கட்டிட்டே போயிருக்கான். இப்ப இயேசு கிறிஸ்து பிடித்த பிறகு அவனே பிடிச்சிட்டாங்க. அவன் எப்படி ஓடி இருக்கான்? நிர்வாணமா ஓடி இருக்கான். உங்களுக்கு எனக்கு போறோமா துண்டை காணும் துணியை காணும் ஓடி இருக்கான். யாரு? இயேசுவோட சீஷர். இயேசுக்காக எல்லாம் அப்புறம் இயேசு செய்த எல்லா அற்புதத்தின் மத்தியிலும், இயேசு செய்த எல்லா மலை பிரசங்கத்தின் மத்தியிலையும், இயேசுவோட பயணத்துல கூடயே இருந்த ஒரு சீஷர் அவனை பிடிச்சுதான்னு சொல்லிட்டு அவன் கட்டி அந்த துப்பட்டாவை அவிழ்த்து நிர்வாணியாக ஓடுனாங்களா? இயேசு விட்டுட்டு நிர்வாணியா ஓடுனாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இயேசு இது அதுக்கு முன்னவே சொல்லிட்டாரு. ஒரு காலம் வரும், நீங்க எல்லாரும் சிதறுண்டு என்னை விட்டு ஓடி போவீங்க. இயேசு கிறிஸ்து தன்னோட பயணத்துல என்னென்ன நடக்கும், என்னென்ன துரோகத்தை அவர் பார்ப்பாரு, இந்த மனுஷங்களாம் என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன செய்வாங்கன்னு தெரிஞ்ச இயேசு இந்த ஜனங்களுக்காக, அப்படின்னா உங்களுக்காக எனக்காக அந்த ஜீவனை விட்டாரு. ஹல்லேலூயா. இயேசு ஒரு நிமிஷம் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையும் அவர் யாருடைய குமார் என்று அவர் எண்ணி சிந்தித்து பார்த்திருந்தா நமக்கு இந்த ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து அவரோட வாழ்க்கை நம்மளுக்காக ஒப்பு கொடுக்கவும் கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இருக்கீங்களா? என்னோடு இருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு கிறிஸ்து அதான் சொல்றேங்க, இயேசுவோட அன்புக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவோட அன்புக்கு முடிவும் இல்லை, அழுவும் இல்லை. ஆமென். கடைசி பிறந்த வரைக்கும் ஒரு அன்பு நம்மளோட கூட வருதுன்னா அது இயேசு கிறிஸ்துவோட அன்பு மட்டும்தான். ஆமென். இன்று வரைக்கும் அவர் பிதாவோட சமூகத்துல அமர்ந்து நம்மளுக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். ஆமென். ஆனா இன்றைக்கும் நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கோம், நம்மளுக்காக யார் பேசுவா, நம்மளுக்காக யார் உதவி செய்வா, நம்ம தூக்குறதுக்கு எந்த கரம் நம்மளுக்கு நீட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்து எப்ப நீங்க அவரை தன்னோட ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நாள் முதலிருந்து கிறிஸ்து நம்மளுக்காக இன்னும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் கொடுங்க, நானே உலகத்தை ஜெயித்தேன், உங்களாலையும் ஜெயிக்க முடியும். இயேசு எந்த இடத்துல தன்னோட சொந்த பலத்துல அவர் நிக்கவே இல்லைங்க. அவர் எல்லா சூழ்நிலையும் எல்லா இடத்துல அவர் சொல்லுகிறது என்னன்னா, நான் எதை கேட்டேனோ, நான் எதை கற்றுக்கொண்டேனோ அதையே நான் உங்க மத்தியில வந்து பேசுகிறேன், செய்கிறேன். என் பிதா கிட்ட நான் எதை கேட்டேனோ, நான் எதுவுமே சுயமா பேசுறது. கிறிஸ்து அநேக இடத்துல நீங்க யோவான் படிச்சீங்கன்னா அநேக இடத்துல அவர் சாட்சி சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமை நிறைந்த இயேசு பேசிய ஜனங்க நிறைய பேர் விடுதலை ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார்கள், நல்லவங்களும் கெட்டவங்களும். இயேசு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாரு. எல்லாருக்காகவும் அவர் தன்னோட ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இவங்களுக்காக இவங்க விசேஷமானவர்கள், இவங்க இந்த பதிவு வச்சிருக்காங்க, இவங்க பணக்காரவங்க அப்படிலாம் பார்த்து இயேசு கிறிஸ்து தன்னோட ஜீவனை ஒப்பு கொடுக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்புல எந்த ஒரு கலக்கமும் இல்லை. ஆமென். அவர் பார்க்குற பார்வையிலும் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு புரியுதா நேரத்துல ஞாபகம் சுயநலம் சொல்றேன். நம்மளோட சூழ்நிலம் எப்பொழுதும் தேவனோட வார்த்தைக்கு எதிர்த்து தான் நிற்கும். ஹல்லேலூயா. பிதாவோட சித்தனை என்ன தெரியுமா? சித்தனா அவருடைய விருப்பம், அவர் எதிர்பார்க்கிற காரியம். இன்னைக்கு அநேக நேரத்துல அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்மளால செய்ய முடியல. ஏன் தெரியுங்களா? அங்க தேவனோட விருப்பம் ஒண்ணு இருக்கு. அவரோட விருப்பத்துக்கு மேலாக நம்மளோட விருப்பத்தை நம்ம வைக்கிறதுனால பிதாவோட விருப்பத்தை நம்மளால நிறைவேற்ற முடியாம போகுது. ஆமென். இன்னைக்கு நீங்களும் உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்களேன். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப நிறைஞ்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. இல்ல உலக வாழ்க்கையில நம்ம ரொம்ப நிறைஞ்சிருக்கோமா? ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் என்னோட கணவர் ரொம்ப கொஞ்ச நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நானும் அதை யோசிச்சிருக்கேன். நாங்கள் குடும்பமாக தான் இருக்கோம், ஆனால் எங்களோட சிந்தை எல்லாமே சபை மேலே இருக்கும். எங்களோட சிந்தை எல்லாமே சபை விசுவாசிக்கு மேலே இருக்கும். நாங்கள் வருவோம், குடும்பமாக தான் சபைக்குள்ள வரும். பாஸ்டர் சொல்லுவாரு, நம்ம இருக்கிறோம், ஆனால் நம்மளோட எண்ணம், நம்மளோட ஏக்கம், நம்மளோட வாஞ்சை எல்லாமே தேவனுக்குரிய காரியமாக இருக்கு.
அதான் தேவன் சொல்றாரு, நான் எங்கே இருக்கணும் அங்கேதான் என்னோட ஊழியக்காரனும் இருப்பான். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கதான் கிறிஸ்துவை பின்பற்றவங்களோட சிந்தையும் இருதயமும் இருக்கணும். ஆனா இன்னைக்கு தேவனை தேடுறது கூட நம்மளுக்கு டைம் இல்லை. தேவனை தேடுறது கூட நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. நம்ம பலவீனம் அதற்கு முன்பாக வந்து நிற்கிது. நம்மளோட காரணம் அது காட்டிலும் பெரிதாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று கூட பாஸ்டர் சொன்னார் இல்லையா, உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டு நம்ம ரொம்ப ஓடுறோம் இல்லையா உலகத்துல. எதுக்காக? நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணும், நல்லா சுகமா இருக்கணும்னு இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டு உங்க ஆத்மா நஷ்டப்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம்? உங்க ஆத்மா கர்த்தருக்காக ஜீவிக்கல, ஜீவிக்க வேண்டிய நேரத்துல உங்க ஆத்மா தேவனை தேடல, அந்த அன்பை ருசி பார்க்கல, விசுவாசத்துல இல்லைன்னா என்னங்க லாபம்? என்ன லாபம் இருக்கு? இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா வித்தியில, கத்தாவே கத்தாவே நான் உனக்காக நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன். கிறிஸ்து கடைசி என்ன சொல்றாரு? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நீ யாருன்னு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு செய்த இந்த தியாகத்தை நினைவு கூறும். ஹல்லேலூயா. தேவன் செஞ்ச தியாகத்தை நினைவு கூறுங்க. நன்மையை பெற்றுக்கோங்க. கிறிஸ்துவிலிருந்து என்ன பெற்றிருக்கோம்? நன்மைகள் நிறைய நேரத்தில் நம்ம பெற்றிருக்கோம். ஒரு சில நேரத்தில் பெறாதனால அவர் தேவன் இல்லாமல் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நீங்கள் கேட்குற நேரத்தில் தேவன் செய்யணும்னா தேவன் என்ன நம்மளுக்காக ஓக்கரா இல்லை தானே? நீங்களும் உங்களோட விசுவாசத்தை அதிகரிக்கணும். தேவன் தேடுறதை நீங்கள் அதிகரிக்கணும். தேவன்கிட்ட கேட்கறத நீங்கள் அதிகரிக்கணும். ஆமென். ஏன்னா தேவன் வார்த்தை சொல்றது, நீங்க கேட்கறதுக்கு முன்பாகவே உங்களோட தேவைகள் என்ன என்று அவர் அறிந்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீங்க அவர்கிட்ட பேசணும், நீங்க அவர்கிட்ட வரணும், நீங்க அவரை தேடணும், நீங்க அவர்கிட்ட வந்து இன்னும் நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அவர் உங்கள்கிட்ட 1000 வழி கேட்கலையே, பட்டு சேலை கேட்கலையே. ஹல்லேலூயா. ஆமா தானே? ஒரு கோடை பாலும் கேட்கலையா அவரு? அவர் உங்களோட நேரத்தை தாங்க கேட்கிறாரு. இந்த உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்க இந்த நேரத்தை நீங்க தேவனை தேடி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நேரமே இல்லாத போது நேரத்தில் இந்த தேவனை தேடும்போது அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஹல்லேலூயா. பழமொழி இருக்கு இல்லையா, காற்று உள்ள போதே தூற்றிக்கும். இது தேவன் வார்த்தை கிட்ட டக்குன்னு சொல்லுவீங்களா? காற்று உள்ள போதே தூற்றிக்கோள். இன்னைக்கு தேவன் அவரோட கிருபை நம்ம மேல பெருகி இருக்கு. தேவனோட அன்பு நம்ம மேல பெருகி இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் நம்ம மேல இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு சொல்ல முடியாது இவங்க மேல இருக்க கொள்ளுங்க, இவங்க மேல இருக்க கொள்ளுங்க. ஏன்னா தேவன் வார்த்தை தெளிவா சொல்ல, அவர் யார் மேல இரக்கம் கொள்ளணும்னு அவர் திட்டம் கொண்டிருக்காரோ அவங்க மேல அவருடைய இரக்கம் இறங்கும் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய இரக்கம் நம்ம மேல இருக்குன்னா இதுதான் அந்த சமயம். தேவன்கிட்ட திரும்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவன் ஒப்பு கொடுங்க. அதை பழைய ரொம்ப அழகா இருக்கு. முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, ஒரு காரியத்தை கூட விட்டு வைக்கீங்க. எல்லாத்தையும் நீங்க தேவன் ஒப்பு கொடுத்து அவரே நீங்க பணிந்து கொள்ளலாம இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆண்டவர் வந்து கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஜீவன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்ற இந்த ஜீவன் கிறிஸ்து தந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நான் வாழ்ற இந்த ஜீவன் கிறிஸ்துவோட ஜீவன்? ஆமென். கடைசியாக நான் சொல்லி முடிச்சிருக்கேன். நம்மளுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஜீவன், நம்ம கிறிஸ்துவோட ஜீவன்னா, டோன்ட் கான்டாக்ட் யோர் செல்ஃப். உங்களுடைய தீமையை, உங்களுடைய அக்கிரமங்களை நீங்க செய்து விட்டு வந்ததை குறித்து நீங்க எப்பொழுதும் சிந்திச்சு அதுக்கு நீங்க உயிர் கொடுக்காதீங்க. சிலவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா இந்த மாதிரி செஞ்சனால, எங்களுடைய அம்மா இந்த மாதிரி செஞ்சனால தான் என் வாழ்க்கையில் இப்படி இருக்கு. தட் இஸ், அது வந்து உங்களுடையது, கிறிஸ்துவோடையது. அது இல்லை.
கிறிஸ்துவானவர் அவர் பரிசுத்தமாய் நீதியாய் உண்மையாய் தேவகுமாரனாய் வாழ்ந்தனால கிறிஸ்துவோட ஜீவனை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு அந்த ஜீவன் நம்மகிட்ட இருக்கிறதுனால நீ எல்லாருமே அதை தான் நீங்க கிளைம் பண்ணணும், அதை தான் நீங்க சுதந்திரிக்கணும், அதை தான் நீங்க அறிக்கை செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதுல வாழ்ந்தாதான் நம்ம கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஜீவன். அப்படின்னா நம்ம கிறிஸ்துவோடைய அந்த ஜீவனை நம்ம பெற்று கொண்டுட்டோம்னா நம்ம எல்லா விதத்திலும் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த திருவிருந்து ஆராதனை நம்ம அப்படிதான் போக போகிறோம். நம்மளுடைய நீதி அல்ல, கிறிஸ்துவோடைய நீதி நம்மளை மாற்ற போகிறது. ஆமென், அல்லேலூயா. எழுந்தோணுமா இந்த திருவிருந்து ஆராதனைக்கு கண்களை மூடி இந்த திருவிருந்து ஆராதனையில எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய நீதி எங்களுக்கு வேண்டும், ஆண்டவரே உம்முடைய ஜீவன்